வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்எஸ் ஸ்டுடியோ டைரி யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் போகிற ரூட்டில் மொரட்டாண்டின்ற அழகிய ஒரு கிராமத்தில் ஒரு நடன இயக்குனர், அதாவது டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவரோட கிளாஸு வேறு லெவலில் நடத்திக்கிட்டு இன்றைக்கி நிறையா கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் போய் செய்துட்ருக்காரு. அவரை தான் இப்போ நம்ம சந்தித்து பேச போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சொல்லுங்கள் பிரதர். உங்களோட டான்ஸ், அதாவது உங்களோட நடன பயணத்தை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் போடணுன்றதுக்காக தான் உங்களை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க மாஸ்டர். என் பேர் விஜய். என்னுடைய ஊர் மொரட்டாண்டி. நான் பிறந்து வளர்ந்தமே எல்லாமே அங்கே தான். நீங்கள் பிறந்த ஊர்லேயே இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தும் ஒரு டான்ஸ் ட்ரூப்பை வச்சு நடத்திக்கிட்டு அதுக்கான பயிற்சிகளும் கொடுத்துட்டு மாணவர்களுக்கு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கவே. இந்த நடன நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கான முதல் முயற்சி, அதாவது உங்களுக்கு முதல் குரு யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? மைக்கேல் பாப்புலர் டான்ஸ் ட்ரூப்னுட்டு ஒரு டான்ஸ் கிளாஸில் சேர்ந்தேன். சூப்பர். எங்கள் மாஸ்டர் பேர் சங்கர். அவர்கிட்ட தான் கடந்த ஒரு 15 வருஷமாக அவர்கிட்ட தான் இருந்தேன். நான் பண்ண மொதல் ப்ரோக்ராம் அவர்கிட்ட போய் தூர்தர்ஷன், அந்த கவர்மெண்ட் சேனலாக இருக்குது இல்லைங்களா, அவருக்கு அங்கே தான் என்னுடைய மொதல் ப்ரோக்ராமை நான் கொடுத்தேன். நான் அங்கேருந்து கொடுத்து அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து வந்த விஷயங்கள் தான். அதுக்கு நடுவில் நிறைய கஷ்டங்கள். என்னுடைய டான்ஸ் கிளாஸை நம்ம கிராமத்துலேயே ஆரம்பிக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கிளாஸை உருவாக்கணும். அந்த இப்போ நீங்கள் இந்த கலைத்துறைக்கு, அதாவது இந்த நடனம் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம், அதுக்கான ஆர்வம் என்னன்றதை நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன் பிரதர். நம்ம ஊரில் அந்த அளவுக்கு கரண்ட் வசதி அதெல்லாம் அப்போல்லாம் இருக்காது. நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கு என்ன ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். அப்போ சின்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிறையா இந்த டெத்துக்கெல்லாம் ஆடுவேன். சாவுகள் விழுதில்ல, அவங்க கூட பசங்க கூட ஆடுவேன். ஓ, டெத்துக்கெல்லாம் ஆடிருக்கீங்களா? ஆமாம் பிரதர். அதுவே மேலே சட்டை இருக்காது, ஒரே ஒரு ஆஃப் ட்ரௌசர் தான். அது கூட இந்த இடத்துல கீஞ்சி இருக்கும். அந்த கால் சட்டி இப்படி முடிச்சு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி முடிச்சு போட்டுன்னு பசங்க கூட ஜாலியாக டெத்துக்கு ஆடுறது. அப்புறம் சின்ன சின்ன திருவிழாவில் வைக்கும் போதெல்லாம் அந்த திருவிழாவுக்கு ஆடுறது. பசங்களாம் ஷேர் பண்ணி அவங்கள கோரியை பண்ணி போட்டு உள்ளே போயிட்டு டான்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஊரில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் திருவிழா நம்ம ஆடும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நாம்ளே படத்தை பார்த்து நாம்ளே கோரியை பண்ணி நாம்ளே ஆடும்போது நல்லா பண்ணியிருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க மாஸ்டர், நீங்கள் இன்னமும் நல்லா பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு கிளாஸை தேர்ந்தெடுங்க, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எத்தனை வருடங்களா இதில் கலை பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 28 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறது. நான் 28 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். 28 வருஷமாக இந்த நடன நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம். எந்தெந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் உங்களோட நடனத்தை நீங்கள் செய்திருக்கீங்க? நிறையா இந்த நாடகம், அந்த சினிமா துறை, அப்புறம் டான்ஸ் காம்படிஷன், டான்ஸ் ப்ரோக்ராம், கோயில் திருவிழா, கல்யாண திருவிழா, டிஜே, இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராமும் நிறையா கூப்பிடுவாங்க, போய் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். நிறையா நிகழ்ச்சி பண்ணியும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த வருமானமும் இதுவும் ஓகேவா? போதுமான வருமானம்னு சொல்ல முடியாதுன்றாங்க. நம்ம ஊர்லேயே பண்ணும்போது நமக்கு போதுமான அளவு அந்த அளவுக்கு வருமானம்லாம் இருக்காது. பட் இந்த திருவிழா, இந்த மாதிரி கல்யாண ப்ரோக்ராம், அந்த மாதிரி வெளில போகும்போது நம்ம டீமாக தான் போவோம். டீமாக போகும்போது அவங்க கொடுக்குற காசில் நம்ம அப்படியே பிரித்து போட்டு, உங்கள் நடன நிகழ்ச்சிக்காக நீங்கள் இங்கேருந்து கிளம்பி எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போயிட்டு அந்த நிகழ்ச்சியை பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இதுக்கு அந்த பேமெண்ட்டு வாங்கும் போது உங்களோட சூழலாம் நிறையா விஷயங்கள் இருக்கும். அதில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணுவோம், சந்தோஷமாக ஆடுவோம். ஏன்னா அந்த டான்ஸ்ன்றது எங்கள் எல்லாருக்கும் நம்ம பிடிச்சமான ஒரு விஷயம் இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஆடுவோம். எல்லாத்தையும் ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட போயிட்டு அந்த காசை வாங்குறதுக்கு நிற்போம் பாரு. நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது நிற்போம். அந்த 10,000லேயே எப்படி பார்த்தாலும் 5,000, 6,000 அது மாதிரி கொடுத்து அதில் வர பேலன்ஸ் வச்சு, இல்லை எங்களுக்கு இன்னும் மொய்க்க இன்னும் வரல, இன்னும் கணக்கு முடியல, மறுநாள் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தட்டி கழிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. மறுபடியும் அந்த காசை வாங்கிறதுக்கு 2 நாளோ 3 நாளோ போராடி தான் பிரதர் அந்த காசையை நாங்கள் வாங்கணும்.
மாஸ்டர் உங்ககிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உதவி செஞ்சவங்கன்னு ஒரு 2 பேராவது இருப்பாங்க. ஒரு அதாவது ஊக்குவிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது குறிப்பிட்ட நபர் ஒரு 2 பேரை உங்களால சொல்ல முடியுமா? இருக்காங்க பிரதர். நம்மள ஊக்குவிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊர் நண்பர்கள் தான். என்னுடைய ஊர் நண்பர்கள் தான் என்னை ஊக்குவிச்சது. நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் இன்னும் நல்லா பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அப்போ தான் ஒரு டான்ஸ் கிளாஸை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸில் போயிட்டு கற்றுக்கின்னு நானும் இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல வழி கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இல்லை, நீங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஒரு களம், அதாவது உங்களோட டான்ஸ் கிளாஸை வந்து பார்த்தோம். சிறப்பாக அழகாவது சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ உங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு அழகான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கீங்க. அதாவது உங்கள் நடன பயிற்சி கூடம். டான்ஸ் கிளாஸ் நம்ம இடத்துல ஆரம்பிக்கணுன்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு டான்ஸ் கிளாஸும் கட்டணும்னா அது எவ்வளோ காசு ஆகுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக. நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு அரவிந்தர் ஆசிரமன்றது ஒரு கார்டனில் தான் வேலை செஞ்சேன். சின்ன வயசுலேருந்து வேலையே செஞ்சுருக்கீங்க? ஆமாம், சின்ன வயசுல ஒரு கார்டன் ஒர்க்கு 10 வருஷம் அந்த கார்டன் ஒர்க் பண்ணியிருந்தோம். நம்ம அந்த கார்டன் ஒர்க்கில் வர காசை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு என்னுடைய கிராமத்திலே நம்ம பிள்ளைங்களுக்காக ஒரு 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 நல்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணுன்ட்டு அந்த இடத்துல ஒரு நம்ம முத சின்னதாக தான் ஒரு குடிசையில் தான் ஆரம்பித்தோம். சூப்பர் மாஸ்டர். குடிசையில் ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் பசங்கிட்ட அதிகமாகலாம் காசு வசூல் பண்ண மாட்டோம். அவங்களால முடிஞ்சது என்னவோ ஒரு 200 300 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இருக்கிறவங்க 500 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லாதவங்க 200 300 அப்படி தான் கொடுப்பாங்க. அதையும் வாங்கிக்குவேன். மற்றபடி நான் வந்து வெளியில் வேலை செய்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம புரட்டானில் அந்த டான்ஸ் கிளாஸை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு உருவாகி விஜே டான்ஸ் கிளாஸ்ன்ற ஒரு நல்ல பேரோட இருக்குதுங்க. இப்போ ஒரு ரொம்ப உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருந்த ஒரு நிகழ்ச்சி அதை பற்றி பேசுங்க பார்ப்போம். சந்தோஷமான விஷயம் எனக்கு எப்படி சொல்கிறது, சந்தோஷம்னாலே என்னுடைய நடனம் தான். நான் நடனம் மட்டுமல்ல, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், கராட்டி, கப்புவேரா, ட்ரம்ஸ் அண்டு பாறை, தப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு எப்படி சொல்கிறது, என்னுடைய ஃபேமிலியே எனக்கு அகேன்ஸ்ட் தான். சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு அகேன்ஸ்ட் தான். ஒரு விஷயமும் நான் அதை கற்றுக்கும் போதெல்லாம் என்னை நிறைய பேர் பைத்தியக்காரன் தான் சொல்லிக்கிறாங்க. நடனம் சரியான பைத்தியக்கார மாரி இதை பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு நான் கற்றுக்குன்னு வந்த இவ்வளோ பெரிய ஆளை நிற்கிறேன்னா அன்னைக்கு பைத்தியக்காரன் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பரவாயில்லையே, பரவாயில்ல, அவன் அப்படியே வளர்ந்து போயிட்டான். நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ, பட் அந்த வார்த்தையை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வெளியே இருக்கிற ட்ரூப்லாம் வச்சுருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ட்ரூப்பில் யாருக்காவது போய் நீங்கள் உங்களோட பார்ட்டிஷன் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் பிரதர், நிறைய பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பவித்ராலயா நீங்கள் நடத்தின அந்த இதில் நான் நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துக்கிறேன். பாண்டிச்சேரியில் சினிமா துறைக்காக நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். நிறைய காம்படிஷன் ப்ரோக்ராம் கொடுத்துக்கிறேன். டான்ஸ் ப்ரோக்ராம் நிறைய கொடுத்துருக்கேன் பிரதர், நிறைய பண்ணியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி ஒரு பயிற்சி கூடமும் வச்சுருக்கீங்க, அதாவது டான்ஸ் கிளாஸ். அந்த டான்ஸ் கிளாஸில் உங்களோட வருமானத்தை பற்றி சொல்லுங்கள். வருமானம் பிரதர் பார்த்தீங்கன்னா நம்மளது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம்ன்றது ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் சொன்னது, அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கறது தான் நான் வாங்கிக்குவேன். நானா யார்கிட்டையும் இவ்வளோ தான் அப்படின்னு நான் யார்கிட்டையும் கேட்கறதுக்கு. நான் இன்னும் நிறைய இடம் டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேன். நான் ஆரோவில் ஒர்க் பண்ணுறேன். கோயிலாப்பாளையம், சஞ்சீவ் நாயர், ஆலங்குப்பம், அருமாத்தபுரம் ப்ளூ ஸ்டார் ஸ்கூல், அந்த சண்முகாபுரம், அந்த மாதிரி நிறையா இடத்துல நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய கிளாஸ் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. நான் அதை தான் சொல்கிறேன். நான் வந்து டான்ஸ் மட்டும் இல்லை, இந்த கராத்தே, பாக்ஸிங் இதெல்லாம் நிறைய இடத்துல கிளாஸ் எடுக்கிறது. எனக்கு அவுட்டர்லேருந்து வர மணியை வச்சு தான் என்னுடைய சொந்த டான்ஸ் கிளாஸை மரட்டாண்டியில் நான் உருவாக்கின்னு இருக்கிறேன். டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. அதில் வந்து யாராவது இல்லாதப்பட்ட பிள்ளைங்க என்கிட்ட ஃபீஸ் கட்ட முடியாத மாஸ்டர், எனக்கு நீங்கள் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் செய்திருக்கீங்களா? ஆல்ரெடி இருக்காங்க பிரதர். இருக்காங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. கிராமம் நம்போது ஒரு 10-13 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 13 பிள்ளைங்கிட்ட நான் ஃபீஸ் வாங்கிறது கிடையாது. மற்றபடி வெளிலேருந்து வர பசங்க ஆளுக்கு என்னவோ 1500 இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க, நம்ம வாங்கிக்குவோம். அவ்வளோதான். யார்கிட்டையும் கம்பல்சரி ஃபீஸ்ன்னு நான் கேட்டதே கிடையாது. அவங்க வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து உங்களோட மாஸ்டர் யாருன்னு கேட்டால் விஜய் மாஸ்டர்ன்ட்டு பெருமையாக சொல்லுவாங்க.
அந்த புகழ் உங்களுக்கு என்னென்னைக்கும் இருக்கும், அது எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆமாம், உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்களே உங்கள் மகள், அது என்ன பேர் நாங்கள் தெரிஞ்சுக்கலாங்களா? கண்டிப்பாக பிரதர். என்னுடைய மகள் பேர் பார்த்தா லாரா சேம். அவள் ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பரான டான்ஸர். அவள் நிறைய இடத்துல இது வரைக்கும் அவள் டான்ஸ் ஆடி அவள் ப்ரைஸ் இல்லாத இடமே கிடையாது. அவள் நிறையா இளையராஜா ப்ரோக்ராமில் ஆடி இருக்காங்க, கங்கையம்மன் ப்ரோக்ராம் ஆடி இருக்காங்க. சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சேனல்ஸ் அடிக்கிறாங்க, கலைஞர் சேனல்ஸ், மாநாட மயிலாட, இந்த ஓடிலோடு பாப்பா, அடுத்து கிங்ஸ் ஆஃப் டான்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. 2 படமும் பண்ணியிருக்காங்க. விருதுநகரில் 2 படம் பண்ணிக்கிறாங்க, காதல் சோரட்டின்னு சொல்லிட்டு, அதில் பேக்ரவுண்ட் டான்ஸரும் பண்ணியிருக்காங்க. சூப்பர். மொத்தம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நடனத்தை கற்றுக்கிட்டீங்களோ, இப்போ உங்களோட சப்போர்ட்டில் அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறது கடவுள் கொடுத்த வரம், மிகப்பெரிய ஒரு வரம். கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்களோட டான்ஸ் ட்ரூப்பில் எத்தனை ஸ்டூடெண்ட்டுங்க இருக்காங்க? கிட்டத்தட்ட என்னோட டான்ஸ் ஸ்டூடெண்ட்ல பார்த்தீங்கன்னா மொரட்டாண்டியில் மட்டும் ஒரு 15 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சூப்பர். வெளியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு 15-20 அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. மொரட்டாண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஸ்டூடெண்ட். அதில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு பார்த்தா எனது மகள் லாரா, அந்த மதிவாணன், அந்த ஜீவகன்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் ட்வின்ஸு, பட் ஷீஸ் சூப்பர், நல்ல ஒரு டான்ஸர் அவங்க. இப்போதான் ஒரு முக்கியமான கேள்வியை நான் கேட்க போகிறவங்கள. சொல்லுங்க பிரதர். இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கீங்க, என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க? விருதுகள் அவார்டு பார்த்தீங்கன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு, சூப்பர், வேர்ல்ட் ரெக்கார்டு, ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டு, தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்டு, கலைமாமணி விருது, இந்த மாதிரி நானும் என் மகளுமே சேர்ந்தே வாங்கியிருக்கேன். 2 பேருமே போட்டி தான். கலைமாமணி விருது வாங்கியிருக்கேன். கலைமாமணி விருது நமக்கு பாண்டிச்சேரியில் கொடுக்கல, சென்னையில் கொடுத்தாங்க. சூப்பர். சென்னையில் அங்கே ஒரு டீம் கூட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சுற்றுலாத்துறைன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம டீம். அவர் பேர் தங்கதுரை, அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் அங்கே நமக்கு இதை பாராட்டி இந்த மாதிரி நிறைய கலை உலகில் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால எனக்கு அங்கே கொடுத்தது தான் கலைமாமணி விருது. பட் பாண்டிச்சேரியில் எனக்கு கலைமாமணி விருது வாங்கணுன்ட்டு இருக்குது. நிறைய விருதுகள் அவார்டு வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ அவார்டு வாங்கிட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்கன்னா, ஐ லைக் யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களை பேட்டி எடுக்க வரப்போறேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் மட்டும் ஏன் எவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க? சிம்பிள். நம்ம அப்போலேருந்து சிம்பிளாக தான் இருந்து பழக்கப்பட்டேன் பிரதர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட நான் நீங்கள் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது உங்ககிட்ட நிறைய ஒர்க் பண்ணிக்கிறேன். சினிமா ஷெட் ஒர்க்கெல்லாம் போடும்போதெல்லாம் டெக்கரேஷன் ஒர்க்கில் உங்ககிட்ட நிறைய ஒர்க் பண்ணிக்கிறேன். தனுஷ் சார் படம், அந்த திருவிளையாடல் படம், அது கஜேந்திரன், இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணும்போதெல்லாம் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வளர்ந்தவ தான். ஏன்னா அப்போ நமக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதையும் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் நிறைய பார்த்து வளர்ந்தது தான் பிரதர் அது. அதனால் எப்பவுமே நம்ம இப்படியே இருக்கிறது தான் நல்லது. என்னோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்த இந்த நேர்காணலை கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி மாஸ்டர். ரொம்ப நன்றி பிரதர். என்னையும் மதித்து நான் இன்னும் வளரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னை மதித்து என்னை கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த 2-3 நாளாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். எங்களை போல் டான்ஸ் கலைஞர்களை ஊக்குவிச்சு இன்னும் மென்மேலும் வளர வைக்க உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் பெரிய ஆளாக வர முடியும். ஸோ நீங்கள் எனக்கு ஒத்துழைக்கிற ஒரே ஒரு ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். சொல்லாத சொல்லில் நான் வாழவில்லையா, உன்னை கண்டு காதல் கொண்டு